Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான். மாய்ஸ்ட் ஹீட் குக்கிங் மெத்தட்ல போச்சிங் அப்படிங்கிற ஒரு குக்கிங் மெத்தடை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு போச்சிங்ல டீப் போச்சிங், ஷாலோ போச்சிங் அதை பத்தின டீட்டெயில் வீடியோவோட உங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். No meu peito e eu moro vizinho a ela. Fico desse jeito, pensando nos beijos, nos carinhos dela. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட பேசிக் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, a bundle of herbs and vegetable to impart a flavor to stock and sauce is referred to as. இதுக்கு கீழே வந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான பதில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட பேசிக் நாலேஜ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போச்சிங்னா என்ன அப்படிங்கிற அந்த டெஃபினேஷன் பார்த்துருவோங்கங்களா? அந்த ஒன்லைன் டெஃபினேஷன் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். போச்சிங் இஸ் டிஃப்ரென்ஸ் from the other moist heat cooking method such as simmering and boiling. ஓகேங்களா? இந்த லைன் ரொம்ப முக்கியமான லைன், நல்லா கவனிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் போச்சிங்கிற மெத்தடும் சிம்மரிங் அண்ட் பாயிலிங்கிற இந்த அதர் மாய்ஸ்ட் குக்கிங் மெத்தடும் டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே பார்க்க சேமாக இருக்கும், பட் அந்த போச்சிங்கிற குக்கிங் மெத்தடில் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் வேறு, சிம்மரிங் அண்ட் பாயிலிங் குக்கிங் மெத்தடில் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர், ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்கிறாங்க. போச்சிங் இஸ் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் தி அதர் மாய்ஸ்ட் குக்கிங் மெத்தட் சச் அஸ் சிம்மரிங் அண்ட் பாயிலிங், ஓகேங்களா? ஸோ போச்சிங்கிறது டிஃப்ரெண்ட் குக்கிங் மெத்தட், ஓகேங்களா? நம்ம சிம்மரிங் பாயிலிங்கோட அது சேராது, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணிங்கன்னா, தட் இஸ் யூஸ் ஏ ரிலேட்டிவ்லி லோயர் டெம்பரேச்சர் அபவ் 70 to 80 டிகிரி செல்சியஸ். நல்லா கவனிங்க. இதுதான் வந்து அந்த சிம்மரிங் அண்ட் பாயிலிங் அந்த குக்கிங் மெத்தடில் வேரியேஷன், அந்த டிஃப்ரெண்ட்டை காட்டுறது இந்த டெம்பரேச்சர் தான், ஓகேங்களா? ஸோ சிம்மரிங் அண்ட் பாயிலிங்கில் வேறு டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவோம். இந்த போச்சிங்கிறது வந்து அந்த சிம்மரிங் பாயிலிங்க்கும் ரொம்ப லோவான டெம்பரேச்சர் தான் இந்த போச்சிங்கிற குக்கிங் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை தே கால் போச்சிங், ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். தட் இஸ் யூஸிங் ஏ ரிலேட்டிவ்லி லோயர் டெம்பரேச்சர் அபவ் 70 to 80 டிகிரி செல்சியஸ், ஓகேங்களா? சிம்மரிங்க்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, ஸோ அதனால தான் அது ஒரு குக்கிங் மெத்தட். பாயிலிங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் குக்கிங் மெத்தட் இருக்குது, ஓகேங்களா? 100 டிகிரி செல்சியஸ், ஓகேங்களா? ஸோ அதுக்கும் ரொம்ப லோயராக இருக்கிறது தான் இந்த போச்சிங் குக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, திஸ் டெம்பரேச்சர் ரேஞ்ச் மேக் இட்ஸ் particularly suitable for delicate food item such as egg, poultry, fish, fruits, ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் பாருங்கள். இந்த டெம்பரேச்சர் இந்த போச்சிங்கிற குக்கிங் மெத்தடில் யூஸ் பண்ணுற அந்த 70 to 80 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து எந்தெந்த ஃபுட்டுக்கெலாம் வந்து கரெக்டாக சூட்டபுள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக், போல்ட்ரி, ஃபிஷ், ஃப்ரூட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து இந்த போச்சிங்கிற மெத்தட் வந்து சூட்டபுள் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போச்சிங் இஸ் ஆஃப்டன் கன்சிடர் எ ஹெல்த்தி மெத்தட் ஆஃப் குக்கிங் பிகாஸ் இட் டஸ் நாட் யூஸ் எ ஃபேட் டு குக் ஆர் ஃப்ளேவர் தி ஃபுட், ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது, பார்த்தீங்களா? இந்த போச்சிங்கிற இந்த குக்கிங் மெத்தட் வந்து மோஸ்ட்லி ஹைலைட்டாக காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போச்சிங்கிற குக்கிங் மெத்தடில் நம்ம வந்து ஃபேட், அதை டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபேட்டோ இல்லை அதர் ஃப்ளேவர்ஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதே இல்லை, ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறது. அதர் குக்கிங் மெத்தட்ஸ்க்கும் இந்த போச்சிங் குக்கிங் மெத்தடை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறது இந்த பாயிண்ட் தான். போச்சிங் இஸ் ஆஃப்டன் கன்சிடர்ட் ஹெல்த்தி மெத்தட். இது ரொம்ப ஹெல்த்தி மெத்தட், ஓகேங்களா? ஏன்னா இது மாய்ஸ்ட் ஹீட் குக்கிங் மெத்தட், ஓகேங்களா? நம்ம ஆயிலோ ஒரு ஃபேட்டோ எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங்கோ எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஒன்லி இந்த ஃப்ளேவரபிள் லிக்விடில் வந்து இந்த போச்சிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து ரெடி பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ஹெல்த்தி மெத்தட், குக்கிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயிலிங்கும் சரி போச்சிங்கும் சரி சேம் ஒரே மெத்தட் மாதிரியே இருக்கே, ஏன்னா ரெண்டுமே வாட்டர் பேஸ்டாக யூஸ் பண்ணி ஒரே மாதிரி இருக்குது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த பாயிண்ட். Poaching, different from boiling food item, is kept submerged under hot water in both poaching and boiling.
ஓகேங்களா. இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த போச்சிங்கிறது வந்து டெஃபினெட்லி நான் சொல்லுவேன் அந்த பாயிலிங் குக்கிங் மெத்தடுக்கு டோட்டலி டிஃப்ரென்ஸ். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் தட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, அந்த டெம்பரேச்சர் விகிதம் தான் இந்த போச்சிங் அந்த பாயிலிங்கையும் செப்பரேட் பண்ணி காட்டுறது. ஓகேங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் டேக் பிளேஸ் அட் 212 degree Fahrenheit. ஓகேங்களா, whether for poaching the temperature is kept around 160 degree to 180 degree Fahrenheit. ஓகேங்களா, ஸோ அந்த டெம்பரேச்சர் தான் இந்த குக்கிங் மெத்தட்ஸ் வந்து வேரியேஷன் டிஃப்ரெண்ட்டாக தனித்தனித்துவத்தோட காட்டுறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த பாயிலிங்க்கும் போச்சிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வேரியேஷன். மெயினாக வந்து இந்த டெம்பரேச்சர் தான் வந்து இங்கே ப்ளே ரோல் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு போச்சிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு போச்சிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ போச்சிங்னா என்ன, சிம்மரிங் என்ன, பாயிலிங்குள்ள டிஃப்ரெண்ட் வேரியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போச்சிங்கில் எத்தனை வெரைட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீப் போச்சிங், ஷாலோ போச்சிங் அப்படிங்கிற 2 மெத்தட் மெயினான மெத்தட்ஸ் இங்கே வந்து ப்ளே ரோல் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீப் போச்சிங்னா என்ன, ஷாலோ போச்சிங்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவோட உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது டீப் போச்சிங் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சப்மெர்ஜ்டு போச்சிங் ஆர் டீப் போச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்மெர்ஜ்ட் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கிய. ஓகேங்களா, நீரில் முங்கி இருக்கிறத வந்து சப்மெர்ஜ். ஓகேங்களா, ஸோ இந்த போச்சிங் மெத்தடை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்தக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவும் பாருங்கள், இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த போச்சிங் மெத்தடில் எக்ஸாம்பிளுக்கு எடுக்க போகிறது ஃபிஷ்ஷர். ஓகேங்களா, ஸோ சப்மெர்ஜ் ஆர் டீப் போச்சிங் இஸ் யூஸ் ஃபார் லார்ஜ் கட் ஆஃப் மீட் ஆர் போல்ட்ரி பை குக்கிங் தம் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ்டு இன் கோட் bouillon. ஓகேங்களா, இந்த கோட் bouillonனா என்னங்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லை, சடன்லி மேக் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாக். ஓகேங்களா, வாட்டர், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு எஸ்பெஷலி ஃபிஷ் டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுற இந்த போச்சிங் லிக்விட் பேர் தான் கோட் bouillon. ஓகேங்களா, ஸோ அதுக்கான டெஃபினேஷன் நான் கீழே ஆட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சப்மெர்ஜ் ஆர் டீப் போச்சிங் இஸ் யூஸ் ஃபார் லார்ஜ் கட்ஸ் ஆஃப் மீட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை எந்த மீன் பண்ணுறான்னு பாருங்கள், இந்த நீரில் மொத்தமாக முங்கி இருக்கும். ஓகேங்களா, சப்மெர்ஜிங்கிறத மென்ஷன் பண்ணுறது நீரில் முங்கி இருக்கும் மொத்தமாக. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ஒரு பிரெஸ்ட்டு வந்து மேலே தெரியாது, டோட்டலி வந்து வாட்டரில் இன்சைடு இருக்கிறது தான் சப்மெர்ஜ். ஓகேங்களா, ஸோ இந்த சப்மெர்ஜ் போச்சிங் எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கட் ஆஃப் மீட்ஸ் ஆர் போல்ட்ரி பை குக்கிங் தம் கம்ப்ளீட்லி சப்மெர்ஜ். ஓகேங்களா, ரொம்ப பிக் சைஸாக இருக்கிற போல்ட்ரி அப்புறம் வந்து மீட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சப்மெர்ஜ் போச்சிங் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, எஸ்பெஷலி இந்த கோட் bouillonங்கிற இந்த லிக்விட் வந்து ஃபிஷ் டிஷ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்காக சப்மெர்ஜ் போச்சிங்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்மெர்ஜ்னா டோட்டலி இன்சைட் ஆஃப் த வாட்டர். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆட் பண்ண போகிற ஃபுட் ஐட்டம் வந்து டோட்டலி அந்த வாட்டர் இன்சைடு இருக்கிறது தான் இந்த சப்மெர்ஜ் போச்சிங் வந்து மீன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா சப்மெர்ஜ்டு போச்சிங். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன போச்சிங் பார்த்தீங்கன்னா ஷாலோ போச்சிங். ஷாலோ போச்சிங்னா என்னங்கிறத பற்றி நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ போச்சிங். ஷாலோ போச்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாலோ போச்சிங் இன் ஃபுட் இஸ் ஓன்லி பார்ஷியலி சப்மெர்ஜ்டு ஆஃப்டன் ஸ்டூட் ஆன் டாப் ஆஃப் தி அரோமேட்டிக். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா பேனில் வந்து டோட்டலி பட்டரை ஆட் பண்ணி அதில் வந்து ஒன் சைடு ஆஃப் அந்த ஃபுட் ஐட்டத்தோட ஒன் சைடு மட்டும்தான் வந்து அந்த பேனை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஷாலோ போச்சிங் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. டீப் போச்சிங்னா டோட்டலி வந்து வாட்டர் இன்சைடு இருக்கும். இந்த ஷாலோ போச்சிங்னா ஒன் சைட் ஆஃப் த மீட் பார்ட் மட்டும் அந்த ஹீட்டில் அப்ளை ஆகி இந்த ஷாலோ போச்சிங்கிற இந்த குக்கிங் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக அது அப்ளிகபிளாக ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டீப் போச்சிங் ஷாலோ போச்சிங் உள்ள வேரியேஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி அந்த மெத்தடே மாறும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு விசிபிளாக பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஷாலோ போச்சிங். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாலோ போச்சிங்கில் மெயினான
ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். ஓகேங்களா, இந்த ஷெல்லோ போச்சிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அதோட டெம்பரேச்சர் தான். ஓகேங்களா, மினிமம் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய டெம்பரேச்சர் என்ன பார்த்தீங்கன்னா 165 to 175 டிகிரி செல்சியஸில் வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிற மீட்டாக இருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஸ்லோலி அண்ட் ஈவன்லி ரெடியாகி குக் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த போச்சிங் குக்கிங் மெத்தடில் வந்து மெயினாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ரோல் பண்ணுறது டெம்பரேச்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ டெம்பரேச்சரை நம்ம கரெக்டாக ப்ளே பண்ணாலே நமக்கு தேவையான அவுட்புட் ப்ராப்பராக வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் ஷெல்லோ போச்சிங். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் போச்சிங்னா என்ன, ஷெல்லோ போச்சிங்னா என்ன, டீப் போச்சிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து. இப்போ டீப் போச்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் மீன் டீப்பாக போகிறது. ஓகேங்களா, அதை நான் வச்சுங்க. டீப்பாக மீன்ஸ் அப்போ வாட்டரில் வந்து இன்சைட் ஆஃப் த வாட்டரில் டீப்பாக நம்ம ஆட் பண்ண போகிற மீட் இருக்குது டீப் போச்சிங். ஷெல்லோ போச்சிங்னா ஒன் சைட் ஆஃப் த மீட் மட்டும் அந்த ஹீட்டில் அப்ளை ஆகி ஸ்லோ குக்கிங்கில் அந்த டெம்பரேச்சர் கரெக்டான டெம்பரேச்சரில் வந்து ஸ்லோவான மெத்தடில் ரெடி பண்ணுறது தான் ஷெல்லோ போச்சிங். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. போச்சிங் டு குக்கிங் மெத்தடை பற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறத டெஃபினெட்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.